பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலே அதற்கான 7வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்க. இந்த ப்ரோமோவும் 15 செகண்ட் ஓடக்கூடிய ஒரு ப்ரோமோ தான். ஆனால் இதில் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக குமுதா அண்ணாச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜாக்லின் அப்படிங்கிற மாதிரி தான். ஜாக்லின் அவங்க அந்த கோப்பையுடன் உள்ளே என்ட்ரி ஆகி கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை தான் படம் பிடிச்சிருக்காங்க. ஜாக்லினை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணுங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் பல இடங்களில் ஒழிச்சிருக்கு. ஆனால் இவங்களுக்கு தான் அது பொருந்தும். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, யார் நினச்சாங்களோ என்னன்னு தெரில. இன்னொரு விஷயம் இதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். போர் கண்ட சிங்கம் வேறு லெவலுங்க ஜாக். எப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறது வாழ்க்கையில் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு வடிவேல் சார் ஒரு படத்தில் சொல்லுவார். இந்த ரிஸ்க்குங்கிறது சாதாரண ரிஸ்க் இல்லைங்க, விட்டால் வெளில போகணும் அப்படிங்கும் பொழுதும் அந்த பொண்ணு நமக்காக அடிச்சிங்க கேமு. வேற லெவல். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சீசன் 8 ஜாக்லின் பேசப்படும் ஒரு நபர். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஃபேன் பேஸ் வந்து ஒரு 20% இருந்தது அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படின்னா இந்த ஓடி அவங்க தோற்று அவங்க வெளில போனாங்களே, அந்த ஃபேன் பேஸ் 100% மாறிடுச்சிங்க. ஜாக்லினை எதிர்த்து ஒருவர் கூட பேச முடியாது. ஏன்னா தியாகம். நல்ல பொண்ணு, இந்த கேமுக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த பொண்ணு. அவங்களுக்கு இவ்வளோ கிரெடிட் எனக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதே ஜாக்லின் வந்து ஃபினாலே மேடையில் நின்னா கூட சில பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. இதுதான்ப்பா எனக்கு இந்த அஜெண்டா மட்டும் பிடிக்கல. ஏன்னா ஒரு முத்திரையை தயவு செஞ்சு யார் மேலேயும் குத்துறாதீங்க. அவங்கவுங்க உழைப்புக்கு அவங்களுக்கான சன்மானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நன்றி ஜாக்லின், யூ ஆர் குவீன் ஆஃப் BB8. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் தான் ராணி.